நான் அமுதா. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான உண்மையைத்தான் இந்த கதை மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை முழுமையாக படித்துவிட்டு உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கவும். எனக்கு ஆதித்யாவுடன் சில நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. என் புகுந்த வீட்டை பற்றி சொல்ல வேண்டுமானால், என் மாமியார் மங்களம் அப்போதே 12ஆம் வகுப்பு வரை படித்தவர், நல்ல புத்திசாலி. மாமனார் நாகராஜன் அரசு ஊழியராக இருந்து தற்சமயம் ஓய்வு பெற்று பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கின்றார். என் கணவர் ஆதித்யா ஒரு திறமையான மென்பொருள் பொறியாளர், ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுகிறார். எல்லாமே நல்லபடியாக இருக்கும் என்று நம்பித்தான் இந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தேன். ஆதித்யாவுக்கு மாலதி என்ற ஒரு அக்காவும் இருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. எங்கள் திருமணம் முடிந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு நாள் நான் ஆதித்யாவிடம், ஆதி, நாம் இருவரும் சேர்ந்து ஒரு படம் பார்த்தால் நன்றாக இருக்கும், வாருங்கள், இன்று இரவு ஒரு நல்ல தமிழ் படம் பார்க்கலாம் என்று ஆசையாக கேட்டேன். ஆதித்யாவும், அருமையான ஐடியா அமுதா, நான் உடனே அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு வருகிறேன். இன்றைக்குத்தான் ஒரு புதிய தெலுங்கு டப்பிங் படம் வந்திருக்குன்னு என் நண்பன் சொன்னான், அதை பார்க்கலாம் என்றார். ஆதித்யா அம்மாவிடம் சொல்லச் சென்றார். அவர் பேசுவதற்கு முன்பே மங்களம் அம்மா, அப்பாடா, என் இடுப்பு இன்று தாங்க முடியாத அளவுக்கு வலிக்குதுடா, நீ உடனே அமுதாவை கூப்பிட்டு நல்ல வலி நிவாரண தைலம் தேய்க்கச் சொன்னேன். அவள் கை ராசியானது. என்னால் சுத்தமாக எழுந்திருக்க முடியவில்லை என்று வருத்தமாக சொன்னார். ஆதித்யாவும் அம்மா அவதிப்படுவதை பார்த்து பதறிப்போனார். என்னிடம் வந்து, அமுதா, இன்றைக்கு சினிமாவுக்கு போக வேண்டாம், அம்மாவுக்கு இடுப்பு வலி அதிகமாக உள்ளது, நீ போய் உடனே தைலம் போட்டு சுடிநீர் ஒத்தடம் கொடு என்றார். என் சினிமா ஆசை பாதையிலேயே முடிந்தது. சரி, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையே என்று நினைத்து நான் அன்பாக எல்லாவற்றையும் செய்தேன். என் முதல் ஆசை ஒரு வாரத்திலேயே தோற்றுப்போனது. சில நாட்களுக்கு பிறகு என் தங்கை பவித்ராவின் பிறந்த நாள் வந்தது. அவள் என்னையும் ஆதித்யாவை மட்டும் ஒரு நல்ல உணவகத்தில் விருந்திற்கு அழைத்திருந்தாள். அக்கா, அத்தான், நாம் 3 பேரும் மட்டும் ஜாலியாக பேசலாம் என்று அன்புடன் அழைத்திருந்தாள். ஆதித்யாவும், அமுதா, உன் தங்கை அழைத்திருக்கிறாள், நான் அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு அவளுக்காக பரிசுகளை வாங்கி கொடுத்துவிட்டு 1 மணி நேரத்தில் திரும்பி வந்து விடலாம் என்றார். ஆதித்யா அம்மாவிடம் தகவல் சொல்ல போனார். அவர் வாயை திறப்பதற்கு முன்பே மங்களம் அம்மா, மகனே, நீ இன்றைக்கு எங்கும் போகாதே என்று உன் அக்கா மாலதி சாப்பிட வருவதாக சொன்னாள். கல்யாணத்தின் போது அவளால் இங்கு தங்க முடியவில்லை, அதனால் உன் மனைவி சமைத்த சாப்பாட்டை ஆசையாக சாப்பிட வருகிறாள் என்றார். ஆதித்யா தயங்கி போனார். தன் சகோதரி ஆசையுடன் வரும்போது அவர் எப்படி மறுப்பார்? அதனால் என்னிடம் வந்து, உன் சகோதரி பவித்ராவிடம் சொல்லிவிடு, நாம் இன்று போக முடியாது, மாலதி வீட்டிற்கு விருந்துக்கு வருகிறாள், அவளது ஆசையை கெடுக்க வேண்டாம் என்றார். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என் தங்கை எவ்வளவு ஆசையுடன் அழைத்தாள். ஆனால் மாலதிக்கோ அம்மாவுக்கோ எங்கள் திட்டம் பற்றி தெரியாது. வேறு வழியில்லாமல் நான் பவித்ராவிடம் பேசி, என்ன பண்றது பாப்பா, பாப்பாவை பார்க்க அக்கா வர முடியாது, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என்று சோர்வுடன் சொன்னேன். அதன் பிறகு மாலதியும் வீட்டிற்கு வந்தார்கள். நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனாலும் என் 2வது ஆசையும் நிறைவேறவில்லை. சுமார் 2 மாதங்கள் கழிந்தன. என் விருப்பப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கோ உறவினர் வீட்டிற்கோ போக முடியவில்லை. எங்கேயாவது சென்றால் அது மாமியார் சொல்லித்தான் போக வேண்டியிருந்தது. அதனால் நான் ஆதித்யாவிடம், ஆதி, இந்த முறை நாம் 15 நாள் கேரளா சுற்றுலாவுக்கு செல்ல திட்டம் போடலாம். ஆனால் அம்மா அப்பாவிடம் சொல்லக்கூடாது. கிளம்பும்போது மட்டும் தெரிவித்து விட்டு போகலாம். போன 2 முறையும் நம் திட்டம் ரத்தானது எனக்கு இன்னும் உறுத்தி கொண்டே இருக்கிறது. நான் யாருக்கும் தெரியாமல் பெட்டியை தயார் செய்கிறேன் என்று உறுதியாக சொன்னேன். ஆதித்யாவும் என் மனதை புரிந்து கொண்டு, சரி அமுதா, இந்த முறை கண்டிப்பாக போகலாம், நீ கவலைப்படாதே என்று உறுதியளித்தார். நாங்கள் புறப்பட இன்னும் 5 நாட்களே இருந்தன. திடீரென மங்கள மாமியாருக்கு உடல்நிலை மோசமானது. அவர் பிபி குறைந்து சர்க்கரை அளவு கூடிவிட்டது. அவரை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியிருந்தது. நாங்கள் எப்படி பயணம் செய்வோம்? இந்த திட்டம் யாருக்கும் தெரியாததால் இது தற்செயலானதுதான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் என் மனம் ஏற்க மறுத்தது. நான் திட்டம் போடும் பொழுதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது? ஆதித்யா எல்லாவற்றையும் அம்மாவிடம் சொல்லிவிடுகிறார். அதனால்தான் மாமியார் எங்கள் வழியில் தடைகளை ஏற்படுத்துகிறார் என்று எனக்குள் சந்தேகம் வலுத்தது. நானும் நிறைய ஆசைகளுடன் சுற்றுலா செல்வதற்கு காத்திருந்தேன். ஆனால் இப்படியானதால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இது குறித்து கணவனிடம் கோபமாக கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். ஏன் இதை பற்றி நீங்கள் உங்கள் அம்மாவிடம் சொன்னீர்கள் என்று. ஆதித்யா என்னிடம், அமுதா, நீ ரொம்ப அதிகமாக யோசிக்கின்றாய், அம்மா அப்படி செய்ய மாட்டார், இது தற்செயல்தான்,
நான் கடைசி நேரத்தில் தானே சொல்ல நினைத்தேன் என்று அவரும் பதிலுக்கு சண்டையிட்டார். அந்த விவாதம் எதற்கும் உதவவில்லை. எங்கள் 3வது பயண திட்டமும் ரத்தானது. 6 மாதங்களில் என் எந்த ஆசையும் நிறைவேறவில்லை. ஒரு நாள் ஆதித்யாவின் அலுவலக நண்பரின் பிறந்த நாள் விழாவுக்கு எனக்கும் அழைப்பு வந்தது. ஆதித்யா என்னிடம், அமுதா தயாராக இரு, நான் சீக்கிரமே வந்து உன்னை அழைத்து கொண்டு போகிறேன், நேரமில்லை என்று போன் செய்தார். இந்த முறை நான் எப்படியும் வெளியே போயே தீர வேண்டும் என்று முடிவு செய்தேன். யாரிடமும் சொல்லாமல் நான் எனக்கு பிடித்த உடை அணிந்து தயாராகி கொண்டிருந்தேன். ஆதித்யா வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு மங்கள மாமியார் என் அறைக்குள் வந்தார். நான் தயாராக இருப்பதை பார்க்கவில்லை போல் இருந்தது. அமுதா, நானும் உன் மாமனாரும் உடனே திருச்சியில் உள்ள பெரியப்பா வீட்டிற்கு அவசர வேலைக்கு போகிறோம். நாளைக்குத்தான் வருவோம். நீ ராத்திரி வீட்டை உள்ளே இருந்து நல்லா பூட்டி வை. ஆதி வந்ததும் நீங்கள் சாப்பிட்டு வீட்டை நாலா பக்கமும் செக் பண்ணிட்டு பூட்டிட்டு படுங்க. இந்த பக்கம் திருட்டு பயம் அதிகமாக இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க என்று அவசரமாக சொல்லிவிட்டு என் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் மாமனாருடன் கிளம்பிவிட்டார். நான் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனேன். என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. சிறிது நேரத்தில் ஆதித்யா, அமுதா சீக்கிரம், லேட் ஆகுது என்று உள்ளே வந்தார். கோபத்தில் நான் அலங்கோலமாக உடையை கலற்றி எறிந்தேன். நாம் எங்கும் போகவில்லை. நீங்கள் ஏன் உங்கள் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும்? அவர் எப்படியாவது ஒரு சாக்கு சொல்லி கெடுக்கிறார். போகக்கூடாதுன்னு தெரிஞ்சும் ஏன் சொல்றீங்க என்று கத்தினேன். ஆதித்யாவும், பைத்தியமா உனக்கு? நான் ஏன் அம்மாவிடம் சொல்ல வேண்டும்? நான் உனக்கு மட்டும்தான் ஃபோன் செய்தேன். நாம் ஏன் போக முடியாது என்று கோபமாக கேட்டார். நான், உளராதீர்கள், நீங்கள் கண்டிப்பாக சொல்லி இருப்பீர்கள். அதனால் தான் உடனே கிளம்பி போக திட்டம் போட்டிருக்காங்க. திருட்டு பயம் அதிகம்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு போவது பாதுகாப்பானதா என்று கேள்வி கேட்டேன். ஆதித்யாவும் வீடு பூட்டிவிட்டு போவது பாதுகாப்பல்ல என்று ஒப்புக்கொண்டார். நாங்கள் செல்ல முடியவில்லை. நான் கோபமாக படுத்துவிட்டேன். ஆதி, எனக்கு தெரியும், உங்க அம்மா தான் எல்லாவற்றிற்கும் காரணம். நான் என் விருப்பப்படி எங்கேயும் போக முடியவில்லை. அவர்கள் என்னை பிடித்து வைத்திருப்பது போல் உணர்கிறேன். என் ரகசியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தான் அம்மா கிட்ட சொல்றீங்க என்றேன் கண்ணீருடன். என் கணவருக்கு தனது அம்மாவை பற்றி குறை கூறுவது சுத்தமாக பிடிக்கவில்லை. இருந்தாலும் என் மீதும் கோபப்பட விரும்பவில்லை. அதற்காக நானும் அப்படியே விடவில்லை. நான் என் கணவனுக்கு உண்மையை நிரூபிக்க தீர்மானித்தேன். ஒரு நாள் நான் ஆதித்யாவுக்கு வாட்ஸ்அப்பில் ரகசியமாக செய்தி அனுப்பினேன். ஆதி, இன்று இரவு நாம் வெளியே சென்று மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இரவு உணவு சாப்பிடப் போகிறோம். இதை பற்றி பேச வேண்டாம், நீ தயாராக இரு, போனில் பேசக்கூடாது என்று சொன்னேன். நினைத்தது போலவே நானும் கணவரும் வெளியே சென்று வந்தோம். ஆதித்யா, பார் அமுதா, இன்றைக்கு அம்மா எதுவும் சொல்லவில்லையே என்றார். நான், ஆமாம், ஏனென்றால் நாம் அதை பற்றி பேசிக்கொள்ளவில்லை. ஆதி, உங்க அம்மா நாம் அறையில் பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்கிறாரோ என்று எனக்கு சந்தேகம் உள்ளது என்றேன். ஆனால் அதை என் கணவர் நம்பவில்லை. எனது அம்மா அதை போல ஆள் இல்லை என்று என்னிடம் கோபம் மட்டுமே பட்டார். அடுத்த நாள் என் அம்மா வீட்டிற்கு செல்லலாம் என்று அறைக்குள் ஆதித்யாவிடம் சொன்னேன். நான் ஆதித்யாவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினேன். இப்போ பாருங்க, உங்கள் அம்மா கண்டிப்பாக நம்மளை எங்கள் அம்மா வீட்டுக்கு போக விட மாட்டாங்க. இதை பற்றி நான் மெசேஜில் மட்டும்தான் சொல்கிறேன். நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்க வேற ஏதாவது அவசரம்னு சொல்லி நம்ம திட்டத்தை ரத்து செய்ய வச்சிடுவாங்க என்று சவால் விட்டேன். ஆதித்யா அரைகுறை மனதுடன் மாமியார் அறைக்கு போனார். அவர் வாயை திறப்பதற்கு முன்பே, மங்களம் அம்மா, மகனே, என்று மாலதியின் நாத்தனார் மகள் மற்றும் மருமகனை வீட்டிற்கு சாப்பிட அழைக்கலாம் என்று இருக்கேன். நீயும் லீவு. அமுதாவிடம் நல்ல சமையல் செய்ய சொல்லு, நான் அழைக்கிறேன் என்றார். ஆதித்யாவுக்கு அதிர்ச்சி. நான் சொன்னது போலவே நடந்தது. என்னிடம் திரும்பி வந்த ஆதித்யாவிடம், என்ன ஆதி, இன்னைக்கு திருப்தியா? உங்க அம்மா அவங்க திட்டத்தை சொல்லிட்டாங்களா? நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்க பேசிட்டாங்க இல்லையா என்று கேட்டேன். ஆதித்யாவிடம் பதில் இல்லை. இருந்தாலும் எது உண்மை எது பொய் என்று குழப்பத்துடனேயே இருந்தார். ஒரு நாள் ஆதித்யாவுக்கு அலுவலகத்தில் 50,000 ரூபாய் போனஸ் கிடைத்தது. அவர் என்னிடம், அமுதா, உனக்கு புது ஃபோன் வாங்கலாம், வா, இன்னைக்கு போய் வாங்கலாம் என்றார். நான் சிரித்து கொண்டே அவரை பார்த்தேன். நான் கேட்ட ஃபோன் நிச்சயம் கிடைக்காது. இந்த 50,000 ரூபாய்க்கும் என் மாமியாருக்கு ஏதாவது அவசரம் வந்துவிடும் என்று நினைத்தேன். நாங்கள் இருவரும் அறையில் பேசிக்கொண்டிருந்த போது சிறிது நேரத்தில் மங்களம் அம்மா உள்ளே வந்தார். ஆதித்யா, உன் அக்கா மாலதிக்கு ஒரு பெரிய அவசரம். அவளுக்கு 50,000 ரூபாய் தேவை. நீ உடனே பணத்தை அவளுக்கு அனுப்பு. 2 நாளில் திருப்பி தந்துடுவா என்றார். நான் நினைத்தது போலவே நடந்தது. குழப்பத்தில் இருந்த ஆதித்யாவுக்கு கோபம் வந்தது. அவர்,
அம்மா என்கிட்ட இப்போ 50,000 ரூபாய் இல்லை. நீங்கள் மாலதியிடம் வேறு எங்கேயாவது கேட்கச் சொல்லுங்க என்றார். மங்களம் அம்மா கோபத்தில் வெடித்தார். உனக்கு வெட்கமாக இல்லையாடா? இப்போதுதானே உன் மனைவிக்கு புது ஃபோன் வாங்க 50,000 ரூபாய் போனஸ் கிடைத்ததை பற்றி பேசிக்கொண்டிருந்தாய். உனக்கு இன்னைக்கு அலுவலகத்தில் 50,000 ரூபாய் போனஸ் கிடைக்கவில்லையா என்று சத்தமாக கேட்டார். ஆதித்யாவுக்கு இப்போது தெளிவாகிவிட்டது. அவர் தாயிடம், ஆமாம் அம்மா, என்கிட்ட 50,000 ரூபாய் இருக்கு. ஆனால் என்கிட்ட 50,000 ரூபாய் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நான் தெரிஞ்சுக்கணும் என்று உறுதியாக கேட்டார். மங்களம் அம்மா சமாளிக்க முயன்றார். அப்போதுதான் மாமனார் ராகராஜன் அறைக்குள் வந்தார். அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். கோபத்தில் இருந்த ஆதித்யா தனது அக்கா மாலதிக்கு ஃபோன் செய்து, நான் கேட்பதற்கு உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொண்டு கேட்டார். மாலதி அக்கா, உனக்கு இப்போ 50,000 ரூபாய் நிஜமான அவசர தேவையா? மாலதி தயங்கிக் கொண்டே, தம்பி, எனக்கு எந்த அவசரமும் இல்லை. உடனே தம்பியிடம் 50,000 ரூபாய் அவசரம் என்று கேட்டு வாங்கு. நான் சொல்றப்ப திருப்பி தரலாம் என்று அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்றாள். மேலும் மாலதி, விருந்துக்கு வந்தது அவர் நாத்தனார் மகள் மருமகன், சாப்பிட வந்தது எல்லாமே அம்மாவின் திட்டம்தான் என்று சொன்னார். ஆதித்யா என் பக்கம் திரும்பினார். அவருக்கு உண்மை தெரிந்துவிட்டது. ஆனால் எப்படி தெரிந்தது என்பதுதான் கேள்வி. நாகராஜன் மாமனார் மெதுவாக எழுந்து, நான் சொல்கிறேன் ஆதித்யா, நீயும் அமுதாவும் கேரளா சுற்றுலா போகிறோம் என்று யாருக்கும் தெரியாதப்ப உன் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாரே, அதுவும் அவரே வேணும்னே பண்ணினது தான். அவரே தன் மாத்திரைகளை நிறுத்திவிட்டு உடம்பு முடியாமல் போனார். உன் திட்டம் ரத்தாக வேண்டும் என்பதற்காக என்றார். பிறகு என் அறைக்குள் இருந்த ரகசியத்தை காட்டினார். அலங்கார பூக்களுக்கு நடுவே ஒளித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன மைக்ரோஃபோனை காட்டினார். இந்த மைக்ரோஃபோன் வயரிங் உன் அம்மா அறை வரைக்கும் போகுது. உன் அம்மா நாள் முழுவதும் தன் அறையில் இருப்பார். நீயும் அமுதாவும் இங்கே தனியாக பேசுகிற எல்லா விஷயங்களையும் அங்கிருந்து ஸ்பெஷல் ஹெட்ஃபோனை போட்டு கேட்பார். கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டை ரிப்பேர் செய்தபோது உன் அம்மா அந்த எலக்ட்ரிஷியனை வைத்து இந்த அமைப்பை பண்ணிட்டாங்க. மருமகள் உன் மனசை மாற்றிடக்கூடாது என்பதற்காக நான் இது தப்பு என்று சொல்லி எவ்வளவோ சண்டையிட்டேன். ஆனால் உன் அம்மா, ஆதி என் ஒரே மகன், எந்த பெண் வந்தாலும் என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவா. நான் விட மாட்டேன். என் மகன் என் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் பேச்சை கேட்கவில்லை. அதனால்தான் உங்கள் விருப்பம் எதுன்னு கேட்டுட்டு தன் விருப்பப்படி அதை கெடுத்து அப்புறம் தன் விருப்பப்படி அதை நிறைவேற்றி உன்மேல் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைச்சா என்றார் நாகராஜ மாமனார். என் கணவர் தான் பாசம் வைத்த தாய் செய்த சதியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் சென்று ஹெட்ஃபோனை போட்டு சோதித்தார். ஆம், நாங்கள் அறையில் பேசிய அனைத்தும் அங்கே தெளிவாக கேட்டது. இப்போது எனக்கும் புரிந்தது ஏன் என் ஆசைகள் எல்லாம் தடுக்கப்பட்டன என்று. என் தனிப்பட்ட பேச்சு, ஆசைகள் எல்லாமே என் மாமியாரின் காதுகளை அடைந்திருந்தன. தன் மகனை கட்டுக்குள் வைத்திருக்க இந்த அளவுக்கு தாழ்ந்து எல்லா வரம்புகளையும் மீறி சதி செய்த என் மாமியாரை பார்த்தபோது எனக்கு அந்த வீட்டின் மீதே வெறுப்பு வந்தது. ஆதித்யாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. தான் நம்பிய தாயே இப்படி செய்வார் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்து பிறகு கண் கலங்கி, அம்மா, நான் உங்களை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் உங்கள் இந்த செயல் இன்னைக்கு என்னை பிரிச்சடிச்சு. நானும் அமுதாவும் இதை மறக்கவே முடியாது. நீங்கள் இந்த துரோகத்தை செய்யாமல் இருந்திருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம். நான் உங்கள் ஒரே மகன். உங்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு எனக்குத்தான். ஆனால் இந்த சதிக்கு பிறகு என்னால் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது. நானும் அமுதாவும் இன்றே இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறோம். காலப்போக்கில் எங்கள் மனக்காயம் ஆறினால் நாங்கள் நிச்சயம் திரும்பி வருவோம். இப்போதைக்கு என்னால் எதையும் சொல்ல முடியாது. நீங்களே உங்கள் மகனை உங்களிடமிருந்து பிரித்து விட்டீர்கள் என்றார். சொன்னதோடு மட்டுமல்லாது அப்போதே எங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோம். மங்கள மாமியார் அழுது கொண்டே எங்களை தடுக்க முயன்றார். ஆனால் நாங்கள் திரும்பி பார்க்காமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறினோம். நாகராஜன் மாமனார் அமைதியாக நின்று இருந்தார். தன் மனைவி புத்திர பாசத்தில் செய்த ஒரு பெரிய பாவத்தின் விளைவை இன்று அனுபவிக்கிறார் என்று அவர் அறிவார். நன்றி.